நேற்று தான் டாடா மோட்டார்ஸ் ஈவினிங் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படித்தேன். ஸோ இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா, டாடா மோட்டாருங்கிற கம்பெனி அப்படியே இருக்கும். அதுலேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஸ்பின் ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு கம்பெனி டாடா மோட்டார் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைக்கும். அப்படின்னா டாடா கேபிட்டலும் டாடா டெக்னாலஜிஸும் பேசஞ்சர் கார்லேயே இருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக போயிடும். ஸோ தட் கிரேட்டர் வியூ ஆன் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ எனி கடனும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாடா சன்ஸ் வில் ஓன் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். யார் எந்த கம்பெனியில் சேர்மனாக இருப்பாங்கங்கிறத பார்த்து தான் தெரியும். பிவி பாலாஜி ஒரு கம்பெனிக்கு சேர்மன் ஆகிறாரா, இல்லை ரெண்டுத்தையும் சந்திரசேகரை கண்டினியூ பண்ணுறாராங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நேற்று டாடா மோட்டார்ஸுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டுமே பாசிட்டிவ் நியூஸு. ஒன்று ஆல்மோஸ்ட் 100%, 99.6 வந்து இந்த இதுக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்ப்ரெட்டுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா யூகே ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா யூகே ட்ரீட்டி படி ஜாகுவார் லேண்ட் ரோவரோட டியூட்டி 100லேருந்து 10 குறையும். ஒரு கண்ட்ரிக்கும் கோட்டா இருக்கும். இந்த கோட்டா வச்சு தான் நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு காருக்கும். பட் இந்த கோட்டாவை இவங்க ஃபேவரபுளாக முடிச்சுப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இவங்க தான் ஒன்லி மேஜர் கார் இம்போர்ட்டர். ஸோ இண்டோ யூகே டீலுங்கிறது இவங்களுக்கு டாடா மோட்டார்ஸுக்கு நல்லதாக போச்சு.